வணக்கம். அனு இப்ப திரும்பி பார்த்தா உங்க குரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திலீபன். திலீபனுங்கிறது அனு ஒரு இப்படியே ஒரு தோழர், நெருங்கிய தோழர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து எப்ப நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போதே நமக்கு அந்த கதை போற போக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அனு சொல்றாங்க, "ஒரு பிரஸ் மீட்ல நம்ம இன்னைக்கு நைட்டு சொல்லிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதே நைட் வருது, இரவு வந்தோனே எல்லாருமே பிரஸ் மீட்ல சொல்லிடுறாங்க. திலீபனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தேதி எதுவும் அவங்க அறிவிக்கவில்லை. அது மாரி எதுவுமே அவங்க சொல்லல. முடிச்சுட்டு எல்லாமே போகும்போது மனோகர் வீட்டுக்கு வராரு. அனுவுக்கு ஒரு குழப்பம். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சோம். இவர் எதுக்கு வீட்டுக்கு வராரு? என்ன மனோகர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, மனோகர் சொல்றாரு, "நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பிடிக்காம நான் வந்து உன்னோட வளர்ச்சிக்கு உதவுவேன்னு சொல்லிட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதே மாரி இன்னொரு காரணம், உன்னோட பணத்துக்காக தான் திலீபன் வந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. உன்ன திருமணம் பண்ணிக்கிறாருன்னு" மனோகர் சொல்லவும், அனுவுக்கு வந்து அந்த நேரம் வந்து ஒரு கோவம் வருது. கோவம் வந்தோனே வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அனு வந்து ரூமுக்கு போய் யோசிக்கிறாங்க. எப்பவுமே நமக்கு வந்து நம்ம கூட இருக்கவங்களோட நெகட்டிவ நம்பளா தெரிஞ்சுக்க மாட்டோம். யாராவது சொல்லும்போது தான் நம்ம மனசு வந்து பின்னாடி போய் யோசிக்கும். அந்த நேரத்தில அவங்க கிட்ட கோவப்பட்டாலும், பின்னாடி யோசிக்கக்கூடிய இதுதான் நம்மளோட மூளையே. அதனால அனுவுக்கு ஒரே யோசனை. மறுநாள் காலையில எந்திச்சு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது